நான் போகும் பாதை வார்னிங். அதாவது என்ன வார்னிங்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இனிமேல் போடுற வீடியோ, அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோ எல்லாத்துலேயுமே இனிமேல் நான் ஒரு நாள் இருந்து எல்லாத்தோட ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் லிங்க்கையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ காப்பிரைட் கொடுத்துட்டு வராங்க. அதனால் எல்லாத்தோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால் இனிமேல் வரப்போகிற டவுன்லோட் லிங்க்லேயும் ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு கீழே கிடைக்காது. அதனால் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படி ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் யூஸ் பண்ணுற எல்லாவோட ஆப்பும் ப்ரோ வெர்ஷன் லிங்க் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு உங்களுக்கு வந்து எந்த லிங்க் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜில் பண்ணி விட்ருங்க. நான் மெசேஜும் போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோ வெர்ஷன் என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரோ வெர்ஷன் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஏதாவது நியூ வெர்ஷன் வந்தாலும் என்கிட்ட கிடச்சிருந்தாலும் உடனே நான் அதில் கொடுத்துட்றேன். இனிமேல் யூடியூப்பில் வந்து என்னால் ப்ரோ வெர்ஷன் கொடுக்க முடியாது. அதை வந்து இதில் தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வார்னிங் மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக புரியும். வார்னிங் மெசேஜ் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்னிங் மெசேஜ் ரெகுலராக எல்லா வீடியோலையும் வரும். ஏன்னா புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தாங்கன்னா தெரியறதுக்காக எல்லா இதுலேயுமே அந்த வார்னிங் மெசேஜ் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம்னா அலைட் மோஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெலிகிராமில் லிங்க் இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த ஆப்போட லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு தேவையான மெட்டீரியல் லிங்க் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் மெட்டீரியல் லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துருக்காரும் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிற பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற சாங் ஆட் பண்ணணும். நான் சாங்கை வந்து ஆட் பண்ணல. நான் அதுக்கு பதிலாக டியூரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிக்கிறேன். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால ஒரு 10 செகண்டு கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அது சாங் ஆட் பண்ணியாச்சு. சாங்க்கு அப்புறம் நீங்கள் எதை ஆட் பண்ணணும்னா மறக்காமல் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிக்கோங்க. சாங்குக்கு அப்புறம் நீங்கள் ரிலீக்ஸுக்கான டெக்ஸ்ட்டை தான் ஆட் பண்ணணும். அவசரப்பட்டு வேறு எதையுமே ஆட் பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்லா ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள். அப்படின்னா தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நான் விகே ஸ்டுடியோ அப்படின்னு மட்டும் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் அனிமேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த மெட்டீரியல்ஸ்குள்ளேயே இருக்குது. நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேணுங்கிற இடத்துல வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் மொபைலில் வந்து ஹேங் ஆகுது. ஆனால் உங்கள் இதில் எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போவே மென்ஷன் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஹேங் ஆகுது. அதனால் நான் திருப்பி அலைட் மோஷனில் போய்ட்டு ஏன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுற லேட் ஆகும்ல, அதனால் நான் ஃபாண்ட் ஸ்டைலை மட்டும் திருப்பி மாற்றிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதை சூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் ஹேங் ஆகலைன்னா இதை யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபாண்ட் ஸ்டைல். அதுக்கப்புறம் இப்படி வச்சதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போனீங்கன்னா கீழே 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மேலே எக்ஸ் அப்படிங்கிற லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒய் கீழே இருக்கிறத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் திருப்பி மேலே இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணுங்கள். நான் இத்தனை மைனஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்லிடுறேன் முழுசாக ஃபுல் டீட்டெயிலாக. நான் வைக்கிற ரேஷியோ நீங்கள் பார்த்து கரெக்டாக அதே ரேஷியோ வச்சுருங்க. வேலை முடிஞ்சு. ஒரே நிமிஷம். இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. மேலே வந்து -9.7 கீழே வந்து -4.8 இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சதுக்கப்புறம் ரிலீக்ஸை வந்து இந்த உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு இப்போ சாங்கோட ரிலீக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கட்டாய் வரும். அதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி கட்டாய் வர மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக போட்டால் தெரியாது இல்லை ரிலீக்ஸ் அனிமேஷன். அதுக்கப்புறம் இந்த ரிலீக்ஸ் அனிமேஷன் நான் எதுலேருந்து எடுத்தேன்னா நான் டாப் 50 அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டாப் 5 அப்படின்னு போட்டு அலைட் மோஷன், டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் அந்த மாதிரி டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட்லாம் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது நீங்கள் போய் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது 500+ ஃபாண்ட் வந்து கீழே டவுன்லோட் லிங்க்கும் அதுக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம்.
அதோட வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட் அனிமேஷனில் நீங்கள் ஆட் பண்ண அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணி காமிக்கல, நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கோங்க. கெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரிலீக்ஸை மட்டும் குரூப் பண்ணிக்கிறேன். இது அவசியம் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த லைட் பிஎன்ஜின்னு சொல்லி 1 2 3 ஒரு 2 பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி லைட் அண்ட்குள்ளே ஸ்க்ரீன் வச்சாலும் சரி, லைட் அண்ட் வச்சாலும் சரி, உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்ல எல்லோ கலர், அதில் அந்த இடத்துல கொஞ்சம் அது அந்த சைஸ்க்கே வேண்டாம், இந்த அளவு நீங்கள் பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து 3 டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 இது இருக்குல்ல, அதனால் 3 டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட்டில் இப்படி வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மட்டும் டிக்ரீஸ் இதை மட்டும் கம்மி பண்ணிகிட்டே போகணும் லென்த்தை பொறுத்து. இப்படி வச்சதுக்கப்புறம் அந்த பெருசாக இருக்குல்ல சரி நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு டூப்ளிகேட் போட்டு அந்த இன்னொரு டூப்ளிகேட் போட்டிருப்பீங்கள்ல அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே நான் வைக்கிற இடத்துலையே நல்லா ஃபுல்லாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதோட ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரெட் கலர் லைட்டு சிக்னலில் ஒரு பிஎன்ஜி இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த லைட் ஆட் பண்ணிவிட்டு அதாவது எஃபெக்ட்னு போகிறோம் பாருங்க, பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி லைட் அண்ட்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஆர் லைட்னு சூஸ் பண்ணிவிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த சிக்னல் லைட் இருக்குல்ல அதில் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். பெருசாக வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்கள் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த லைட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு குரூப் போட்டுக்கோங்க. குரூப் போட்டு நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக வரும். அந்த பிளாக் அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். எடிட் குரூப்புக்குள்ளே போயிட்டு இது எல்லாத்தையும் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் நார்மலே வைங்க. இது திடீர்னு எனக்கு இப்போ தான் தோணுச்சு, டக்குன்னு ஐடியா வந்துச்சு. எல்லாத்தையுமே நார்மல், அதாவது இருக்கிற எல்லா லைட்டு எல்லாத்தையுமே நார்மலில் வைங்க. நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். திடீர்னு இப்போ இந்த ஐடியா எடிட் பண்ணும்போது கூட எனக்கு இந்த ஐடியா வரல, திடீர்னு டுட்டோரியல் ரெடி பண்ணும்போது இப்போ எல்லாத்துக்கும் வந்துருச்சா. இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லைட் அண்ட் சூஸ் பண்ணி பாருங்கள். லைட்டன் வச்சிங்கன்னா கரெக்ட், ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா அவ்வளோக்கா டிஃப்ரெண்ட்டு தெரியுது. லைட்டன் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் மூவ் பண்ணிகிட்டே வந்துருங்க. அது விசிபிலிட்டி அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்குல்ல, அதில் ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த லைட்டு பிஎன்ஜிலாம் அமைஞ்சு எரியும்ல, அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த எல்லோ மட்டும் கொஞ்சம் அமைஞ்சு எரியாத மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அது வந்து சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நம்மளுக்கு அப்படி தெரியுது. எல்லாத்தோட சிக்னல் அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இல்லை எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த அமைஞ்சு எரியுது வந்து நல்லா தெரியும் அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா. கொஞ்சம் தான் தெரியுது, கரெக்டாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் சொல்கிறேன் பாருங்கள், பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். 2 பிஎன்ஜியில் ஃபஸ்ட்டு ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. அது எந்த பிஎன்ஜின்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேன் நிற்கிறது, அந்த சிக்னல் லைட்டு, அந்த யூடர்ன் அப்படின்னு போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சிக்னல் சின்னதாக தூரத்தில் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தது இதுக்கு முன்னாடி இதை டெலீட் பண்ணிடுறோம், ஒரே நிமிஷம், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம கார் ஆட் பண்ணுவோம். அந்த பிஎன்ஜிக்கு ஐயோ நான் குழப்புன்னு இந்த இடத்துல தாங்க அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணணும். சாரி ரொம்ப குழப்பறதுக்கு. இந்த இடத்துல அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணி இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் தான் அந்த கார் ஆட் பண்ணணும். இந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சிட்டிங்களா. வச்சதுக்கப்புறம் அந்த கார் ஆட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கார் கொடுத்துருக்கேன். அதில் 2 கார், அதாவது அந்த சைடு இருந்து இங்கே போகிறது, அது தூரத்தில் லாங்கில் ஒரு போகிறது. இந்த 2 கார் மட்டும் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார் இமேஜ் வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த இடத்துல இப்படி முன்னாடி போகிற மாதிரி கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி உள்ள வீடியோவுக்கு வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ. உங்களுக்கு கார் எவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னா கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி காரை மூவ் பண்ணி வைங்க. நல்லா வேகமாக போகணுன்னா ஸ்லோவாக போகணுன்னா தூரமாக வச்சு நீங்கள் மூவ் பண்ணி வைங்க. ஸ்பீடாக போகணுன்னா அந்த பக்கத்துலேயே வச்சு நீங்கள் காரை மூவ் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வச்சுட்டேன். அவ்வளோதான், கார் போயிடுச்சு. இப்போ இந்த வேகத்தில் கார் போயிடும். இப்போ அவ்வளோதான், கார் போயிடுச்சு. இந்த அளவு உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா இப்படி பக்கத்துலேயே வைங்க. இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக வேணும்னா கொஞ்சம் தூரமாக வச்சு மூவ் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகும். இந்த ஸ்பீடே நம்மளுக்கு போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வீடியோ ஃபுல்லாக நம்ம வர வைக்க தேவையில்லை. இது இப்படியே இருந்துட்டு போட்டும். இது செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படிங்கிறதுல பிரைட்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த காரில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து நைட் டைம் மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து மைனஸுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நைட்டில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த சைடில் ரைட் சைடு மேலே டாப்பில் போகிற மாதிரி கார் இமேஜ் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். அந்த லாங்கில் போகிறதுக்கு இந்த கார் ப்ளூ கலர் கார் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு அந்த சைடு ரோட்டில் போகிற அளவு நீங்கள் கரெக்டாக இப்படி பார்த்து கெஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வெளியே ஃப்ரேம் விட்டு வெளியே போகிற மாதிரி வச்சுட்டு அந்த கார் இமேஜுக்கும் அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்களோட ஸ்டார்டிங்கில் ஒரு மிஷின் கீ ஸ்பீடாக போகணுன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சு காரை இப்படி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கார் சர்ன்னு போயிடும். அவ்வளோதான். இந்த ஸ்பீடை இந்த இதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இந்த பிஎன்ஜி வந்து மாற்றி ஆட் பண்ணிட்டேன். இந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு கார் மேலே போட்டுக்கிறேன். எல்லா காருக்கும் மேலே இப்போ போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வரும். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பின்னாடி இங்கே வரும் இந்த சிக்னல். இந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வர மாதிரி இருக்கும், எல்லாமே அந்த சைடு வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பிஎன்ஜி இங்கே திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். இந்த பிஎன்ஜி அந்த ஸ்ட்ரீட் லைட் இல்லாத, அதாவது செகண்டு இது தெரியாது, அதாவது செகண்ட் சிக்னல் வந்து தெரியாது, அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்டு அந்த பிஎன்ஜி வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காருக்கு கீழே கொண்டு வந்து போட்டுருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மாற்றி சொல்லிட்டேன் நாட்டுக்கு. வெயிட் பண்ணுங்கள், நான் ரொம்ப குழப்பிட்டேன் உங்களை வந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிஎன்ஜி இந்த கார், அதாவது சைடில் லாஸ்ட்டாக ஒரு கார் போகுதுல்ல அந்த ப்ளூ கலர் காரு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல அதுக்கு மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ஆட் பண்ணோம்ல அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் லைட், அதாவது செகண்ட் சிக்னல் இல்லாமல் ஒரு பிஎன்ஜி இருக்கும்ல அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த காருக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு கீழே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் இதிலேயே கரெக்ட் பண்ணி பாருங்கள். நான் இந்த இடத்துல ரொம்ப உங்களை டென்ஷன் பண்ணிட்டேன். அதாவது நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சுருங்க. ஃபஸ்ட்டு நான் என்னென்ன இப்போ நீங்கள் வந்து சாங் ரிலீக்ஸ் இந்த கார் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுருங்க. நீங்கள் எப்படியோ ஒன்று ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் படுற மாதிரி ஆட் பண்ணாலும் சரி. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கார் போகுதுல அந்த சைடு அந்த கார் பிஎன்ஜி இமேஜ், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் சிக்னல் இருக்குல்ல அதோட பிஎன்ஜி இமேஜ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு அதாவது சாங்கோட ரிலீக்ஸ், அதுக்கப்புறம் மேலே லைட்டு குரூப்பு, அதுக்கப்புறம் காரு, அதாவது இன்னொரு ரெட் கலர் கார், அதாவது மேலே இங்கே சைடில் இருந்து வர மாதிரி கார் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் மேலே கடைசியில் ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் சிக்னல் இல்லாத பிஎன்ஜி இமேஜ். அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தெளிவாக அதாவது எனக்கே புரியும், திடீர்னு குழம்பிருச்சு. ஏதாவது குழம்பி இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.